வணக்கம். சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மதியம் 3:22 வரையிலே, அதன் பிறகு மூலம். தேய்பிறை நவமி திதி காலை 10 மணி 10 நிமிடம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மதியம் 3 மணி. வணக்கம். சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மதியம் 3:22 வரையிலே, அதன் பிறகு மூலம். தேய்பிறை நவமி திதி காலை 10 மணி 10 நிமிடம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மதியம் 3 மணி 22 நிமிடம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று ஹனுமன் வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத்தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவனம்மை அடுத்து காப்பான். கோஷ்பதி கிருத வாராசிம் அசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்பஜம். ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இன்னைக்கு சனிக்கிழமை சாயந்தரம் மூல நட்சத்திரமும் வருது. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இன்று மதியம் 3 மணி 22 நிமிடத்திற்கு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து நகர்ந்து தனுசு ராசிக்குள் செல்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மதியத்திற்கு பிறகு ரொம்ப நல்ல நாள். காலை நேரத்திலேயே சந்திராஷ்டமம் இருந்தாலும் குருவால் சந்திரன் பார்க்கப்படுகிறது என்பதால் தீமை எதுவும் நடக்காது. 8ல தான் சந்திரன், ஆனா கெடுதல் நடக்காது. ஏன்னா குரு பார்த்துருத்து சந்திரனை. அதன் பிறகு 9ஆம் இடமான குருவின் வீட்டிற்கு சந்திரன் நகர்ந்து விடுகிறது. சந்திராஷ்டமம் இன்னைக்கு மத்தியானம் முடியுது. 3:22க்கு முடியுது. சந்திராஷ்டமம் இருக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முடிஞ்ச பிறகு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். அதுதான் இன்னைக்கு மதியம் வரை நல்ல நாள். மதியத்திற்கு பிறகு ரொம்ப நல்ல நாள். எனவே மேஷ ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், குடும்பம் அமைதியாக இருக்கும், வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசினருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மதியம் 3:22க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, மிக மிக முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பது, பேச்சு நடத்துவது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் காலை பகுதியிலே செய்து விடுங்கள். மதியம் வரை பரவாயில்ல, 3 மணி வரைக்கும். 3 மணிக்கு முன்னால அவங்களுடைய முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய டெய்லி வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள், டெய்லி ரொட்டீன் ஒர்க் மட்டும் பண்ணுங்க. அப் டு 3:22 நல்லா இருக்கு. மத்தியானம் 3:22க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பாக நீங்கள் முக்கிய பணிகளை முடித்து விட வேண்டும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதாலும் 11ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருப்பதாலும் 5 குடைவனும் 10 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதாலும் இப்பொழுது பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே 5 குடைவன் உச்சம் பெற்றிருப்பதால் அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தை பெரிய அளவில் பண்ணலாம். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மிதுன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். 5 குடைவன் உச்சம் பெற்றிருப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உங்களுடைய பசங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும்.
குழந்தை பாக்கியம் இல்லாத அல்லது குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற மிதுன ராசினருக்கு குழந்தை பிறக்கும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமணமான பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ ஆகப் போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், வம்ச விருத்தி ஏற்படும், திருமணங்கள் நடைபெறும். தடைப்பட்டிருந்த திருமணங்கள் இப்பொழுது நடைபெறும். எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்திலே நடைபெறும். பதவி உயர்வுக்கு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. பெரிய போஸ்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. யார் மேலேயோ இருக்கிற கோபத்துல உங்களை கொண்டு டாப் பொசிஷன்ல உட்கார வச்சிருவாங்க. வேற ஒருத்தர் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அது உங்களுக்கு லக் ஆயிடாது. உங்களுக்கு அப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. பதவி உயர்வு கிடைத்தல், அலுவலகத்திலே மதிப்பு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே மதியம் 3:22 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 6ஆம் இடமான தனுசிற்கு செல்கிறது. 5ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடம் சென்ற பிறகு குருவின் வீட்டிலே இருக்க போகிறது. இரண்டுமே உங்களுக்கு நன்மைதான். எனவே நாள் முழுவதுமே நன்றாக இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கடகராசியினருக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய, கணக்கு போட முடியாது எவ்வளவு பெருசுன்னு, மிகப்பெரிய வருமானம் ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். 2 குடைவன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது அற்புதமான யோகம். 11 குடைவன் 9லே உச்சமடைந்து குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது அதை காட்டிலும் மிகச் சிறப்பான யோகம். எனவே பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். கையில நிறைய பணம் சேர ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் வரும் போல, அப்புறம் பார்த்தா அப்படியே பணம் வந்துட்டே இருக்கும், நிறைய பணம் சேரும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாடாக விளங்குகிறது. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்தில் சனி இருக்கிறதே, இப்பொழுது செய்யலாமா? அஷ்டம சனி நடக்குதே, இப்ப கல்யாணம் பண்ணலாமான்ற கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. நல்ல தசாபுக்தி நடைபெற்றால், புத தசை நடந்தால் பண்ணலாம், சுக்கிர தசை நடைபெற்றால் பண்ணலாம், குரு தசை நடைபெற்றால் பண்ணலாம். மற்ற தசைகள் நடைபெற்று கொண்டிருந்தால் கொஞ்சம் காத்திருங்க. 6/3/2026 தான் அடுத்த சனிப்பெயர்ச்சி. வரப்போற தமிழ் புத்தாண்டுக்கு பேர் விசுவாவசு வருஷம்னு பேரு. இந்த விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. விசுவாவசுவ வருஷம் மாசி 22. இன்னைக்கு குரோதி வருஷம் மாசி 10. அடுத்த மாசி 10 அதுக்கப்புறம் ஒரு 12 டேஸ், 12 மாதங்கள் 12 நாட்கள் இன்னிலிருந்து சனிப்பெயர்ச்சிக்கு. ஞாபகம், சனிப்பெயர்ச்சி எப்போன்னா இன்னும் 12 மாசம் இருக்கு. 12 மாதம் 12 நாள், 12 months and 12 days. 12 மாதங்கள் 12 நாட்கள் இன்று முதல் அடுத்த சனிப்பெயர்ச்சிக்கு. 6/3/2026 விசுவாவசுவ வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி அடுத்த சனிப்பெயர்ச்சி. அதனாலதான் கடகத்துல நிறைய பேர் இந்த டவுட் கேட்கறாங்க, சார் கல்யாணம் பண்ணலாமா? நல்ல தசாபுக்தி இருந்தா பண்ணலாம், ஒன்னும் ஆவர். குரு வேற 11ல் இருக்கான தைரியமா பண்ணுங்க. சிம்ம ராசி மாணவ மாணவியருக்கெல்லாம் இப்பொழுது கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெறுவார்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள சிம்ம ராசியினருக்கு அதன் மூலமாக வரவேண்டிய பணம் கைக்கு சேரும். ரொம்ப நாளா டிலே பண்ணிட்டு இருந்த பணம் எல்லாம் இப்ப கொடுத்துருவாங்க. சார் இதோ தரேன் சார், இப்ப தந்துருவேன் சார், வெயிட் பண்ணுங்க சார், இதோ வந்துரும் சார், அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா திடீர்னு பணம் வந்துருச்சு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு வரவேண்டிய இடங்களிலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு சேரும். குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். யாருக்கு குழந்தை பிறக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இப்ப குழந்தை பிறக்கும். சிம்ம ராசியிலே உள்ள திருமணமான இளவயது ஆண்கள் பெண்கள்
பெரும்பாலானவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது சற்று அதிகமாக காணப்படுகிறது, வலுவாக இருக்கிறது. எனவே புத்திர சந்தானம் கிடைக்க போகிறது. புத்திரனோ புத்திரியோ ஏதோ ஒன்று கிடைக்கும். சிம்ம ராசிக்கு குழந்தை பிறக்கும் பாக்கியம் இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் பேரன் பிறக்கலாம், பேத்தி பிறக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும். கல்யாணமான மகனோ அல்லது மகளோ இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். வம்சம் விருத்தி ஆகும். சிம்மத்துக்கு இப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வம்ச விருத்திங்கிறது தான். ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதை தவிர வியாபாரத்தில் வளர்ச்சி, பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம், குடும்ப அமைதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுதல் போன்ற பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் 7ல் உச்சம். சுக்கிரன் 7ல் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். திருமண தடை விலகும். வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். உங்களுடைய வியாபாரம் உச்சத்தை தொடும். இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலிலே ஏற்பட போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வியிலே முன்னேற்றம், வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம். நீங்கள் மருத்துவராக இருந்தால் நீங்க ட்ரீட் பண்ற எல்லா பேஷண்ட்டும் நல்லா ஆயிடுவாங்க. உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. போய் 10 பேர்ட்ட சொல்லுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண எனக்கு சரியாயிடுச்சு. புகழ் கிடைக்கும். டாக்டர்ஸுக்கு புகழ் ரொம்ப முக்கியம். அவர் ரொம்ப கைராசி டாக்டர், எங்க வீட்டுல எல்லாரும் அவர்கிட்ட தான் காமிச்சோம் அப்படின்னு போய் ஒரு அம்மா போய் சொன்னாங்கன்னா அப்படியே அப்படின்னு 10 பேர் கேட்டுட்டு போவாங்க. மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஒண்ணுமே இல்லைன்னு கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் போய் பார்த்துட்டு எனக்கு இங்க என்னமோ வலிக்குது டாக்டர். இந்த மவுத் பப்ளிசிட்டி சில ப்ரொஃபஷனுக்கெல்லாம் ரொம்ப அவசியம் தேவை. அதுல மெடிக்கல் ப்ரொஃபஷனும் ஒண்ணு. ஏன் நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனை ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, சுக்கிரன் நல்லா இருந்தாதான் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல ஒருத்தர் சக்சஸ் ஆவாங்க. ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி நோயாளிக்கு குணமாகணும்னா அந்த டாக்டருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் தான் நோயை குணப்படுத்தும் கிரகம். சுக்கிரனுக்கு தான் மிருத சஞ்சீவினி மந்திரம் தெரியும். இறந்தவர்களை பிழைக்க வைக்கிறது சுக்கிரனுக்கு உண்டா அந்த சக்தி, வேற யாருக்குமே கிடையாது. சுக்கிரனால் மட்டும்தான் இறந்தவர்களை பிழைக்க வைக்க முடியும். அதனால்தான் மயிலாப்பூர் சுக்கிரன் ஸ்தலம் நான் அடிக்கடி சொல்லுவேன். அங்கம் பூம்பாவை பிழைக்க வச்சார்ல ஞான சம்பந்த பெருமான், அங்க சுக்கிரன் இருக்கிறதுனால்தான் அவர் கண்ணுக்கு தெரியாதா? ஞான சம்பந்த பெருமானுக்கு சுக்கிரனை தெரியாதான்னு சிவனே தெரியும். இது கொஞ்சம் பண்ணு அப்படின்னா பண்ணிட்டு போறாரு. சுக்கிரன் வலுவாக இருந்தால் மருத்துவத்துறையிலே நல்ல நிபுணத்துவம் கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும். நோயாளிகள் எல்லாம் வாழ்த்து விட்டு செல்வார்கள் டிஸ்சார்ஜ் ஆகி பார்த்தே. அந்த வாழ்த்து உங்களை காப்பாற்றும். இப்பொழுது அத்தகைய ஒரு கிரக நிலவரம் வந்திருக்கிறது. எனவே மருத்துவத்துறையிலே நீங்கள் இருந்தால் அதிலே நற்பெயர் கிடைக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். சுக்கிரனும் குருவும் மாறி மாறி நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9 குடைவனும் 5 குடைவனும் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் யோகம். 5, 9 குடையவர்கள் சேர்க்கையால் உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவிகள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும். வியாபாரிகளாக இருந்தால் அதிலே பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தன லாபம் மிக பெரியதாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வுடன் கூடிய பாராட்டும் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது மதியம் 3:22 வரையிலே. அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறது. 9 குடைவன் ராசியிலே இருப்பதால் யோகம். 5 குடைவன் 7 குடைவன் ஆகிய 2 கிரகங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. 7 குடைவன் 5லே உச்சம் பெற்றிருக்கிறது. 5 குடைவன் 7லே அமர்ந்து கொண்டு ராசி பார்க்கிறது குரு. குரு சுக்கிர பரிவர்த்தனை இப்பொழுது விருச்சிக ராசிக்கு பெரிய அதிர்ஷ்டம். பரிவர்த்தனா யோகம் அப்படின்னா ஒரு கிரகத்துடைய வீட்டுல இன்னொரு கிரகம், அதோட வீட்டுல இது, இதோட வீட்டுல அது, அதோட வீட்டுல இது, 2 வீடு மாறி இருந்தா இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளானட்ஸ், அதுக்கு பேரு பரிவர்த்தனை யோகம்.
அது உச்சமா இருக்கிற கிரகத்தை விட இன்னும் அதிகமா நல்லா பண்ணும். அதுல இப்ப என்னன்னா விருச்சிகத்துக்கு பரிவர்த்தனையும் ஆகி உச்சமும் ஆயிருக்கு. அதுதான் பெரிய யோகம். சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. அதனால பெரிய பெரிய நல்லதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். உங்களுக்கு உங்களுடைய துறையிலே நீங்கள் ஒரு தலை சிறந்தவர் என்று அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி. தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழிலிலே நற்பெயர், தொழிலால் நல்ல வருமானம், செல்வ செழிப்பு ஏற்படுதல், அழகான வீடு அமைதல், பின்னால தோட்டம்லாம் வச்சு அழகா வீடு அழகா டிசைன் பண்ணி கார்டனோட வீடு கட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இப்ப வந்திருக்கு. எனவே இது மிக மிக அற்புதமான சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. எட்டுக்குடையவன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருப்பதால் யோகம். எட்டுக்குடையவன் 12ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருப்பதால் வெகு சிறப்பான யோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். 10குடையவன் நல்ல நிலையிலே அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்தை உச்சம் பெற்ற சுக்கிரனும் பார்க்கிறது, குருவும் பார்க்கிறது. 5குடையவன் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மிக சிறப்பான தொழில் வளர்ச்சிக்கு அறிகுறிகள். தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். என்ன தொழிலா இருந்தாலும் சரி, அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்கள், வியாபாரத்தில் உள்ளவர்கள் அல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமே தொழில் வளர்ச்சி மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நாள். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். சுக்கிரன் உச்சம் பெற்றால் மகரத்திற்கு நன்மை செய்யும். எனவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரம் பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும். அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இருக்கின்ற மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது அலுவலக பணியை வெகு சிறப்பாக செய்ததற்காக பாராட்டு விழா நடைபெறும். உங்களுடைய நிறுவனத்திலே நன்றாக வேலை செய்தவர்கள், நன்றாக பணியாற்றியவர்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. உங்க கம்பெனியுடைய ஏதாவது ஒரு சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல இத்தனை ரொம்ப வருஷமா இந்த கம்பெனிக்காக ரொம்ப லாயலா வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போறோம். சிஎம்டி அதை கொண்டு வந்து கொடுப்பாரு. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வில் ஹேண்ட் ஓவர் தி கிஃப்ட்ஸ் டு தி selected employees and some awards will be given அப்படின்னு சொல்லி அவார்டிஸ்னு போட்டு அது உங்க பேரை முதல்ல போட்டிருப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நமக்கா அப்படின்னு. அந்த மாதிரி எதிர்பாராத விதமாக உங்களுடைய உண்மையான சேவைகளுக்காக சில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்கள் தொழிலின் மூலமாக கிடைக்கும். அந்த பாராட்டுகள் உங்களுடைய மகுடத்தில் மேலும் ஒரு இறகு சேர்த்தாற் போல் இருக்கிறது. You will add a feather to your cap. மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியில் சனி புதன் சேர்க்கை ஒரு யோகம். ராசி அதிபதி 5குடையவன் 7குடையவன், ராசி அதிபதி 5குடையவன் 7குடையவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்படும். அடுத்த மாசி மாதம் 22ஆம் தேதி தான் சனி உங்க ராசியை விட்டு நவருது. அதுக்குள்ள இப்ப சில பேர்லாம் இந்த வருஷம் ஏதோ சனி பயிற்சியாமே அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. சனி பயிற்சி எல்லாம் இல்ல, அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் மாசி 22, ஆங்கில தேதி 6/3/2026, 6/3/26, 2026 மார்ச் 6. அடுத்த புது வருடத்திற்கு பேரு விசுவாவசுவ வருஷம்னு பேரு. அந்த விசுவாவசுவ வருஷத்துல மாசி 22 சனி பயிற்சி. அடுத்த வருஷம் பஞ்சாங்கத்திலே போட்டாங்க. புது வருஷம் பஞ்சாங்கம் கிடைக்குது. அதை வாங்கி பாத்தீங்கன்னா மாசி 22, மாசி 22 மார்ச் 6 அன்னைக்குதான் சனி பயிற்சின்னு போட்டிருக்காங்க. நடுவில் யாராவது சனி பயிற்சி வருதாமே, சனி பயிற்சி வருதாமே, மாசம் மாசம் ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு.
ஒவ்வொருத்தர் கேக்குறாங்க. ஒருத்தர் கேக்குறாரு, இல்லைங்க அடுத்த வருஷம் தாங்க. அப்படியா அப்படின்னு அவர் போடுவார். அடுத்து வேற ஒருத்தர் மெயில் போடுவார், சனிப்பெயர்ச்சி பலன்கள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. சனிப்பெயர்ச்சி அடுத்த வருஷம் தான் வருது, அப்ப சொல்றேன் பலன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருத்தருக்கு. இந்த வருஷம் என்று சொன்னாங்களே, somebody was telling that சனிப்பெயர்ச்சி in this March அப்படின்னு ஒரு பதில் ரிப்ளை போடுறாரு. that somebody is wrong அப்படின்னு ரிப்ளை கொடுத்தேன் பதிலுக்கு. somebody was telling that சனிப்பெயர்ச்சி is going to happen this March அப்படின்னா that somebody is wrong அப்படின்னு பதில் போட்டு என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்காங்க. சனிப்பெயர்ச்சியாமே சனிப்பெயர்ச்சியாமே சனிப்பெயர்ச்சி இல்லைங்க, இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாது, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. டெய்லி ஒரு 10 பேர் இந்த கேள்வி, மார்ச் மாசம் சனிப்பெயர்ச்சியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஆமாம் அப்படின்னு ரிப்ளை போட்டேன். எத்தனாம் தேதி அப்படின்னார். 2026 மார்ச். இந்த மார்ச் இல்ல, 2026 நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல 6ஆம் தேதி அப்படின்னு. அப்ப இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி பலன்கள்னு யாரோ போட்டிருக்காங்களே அப்படின்னா எனக்கு தெரியாது, நீ அவங்கள்ட்டே போய் கேட்டுட்டேன். சனிப்பெயர்ச்சியே இல்லன்னு நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து அது எப்படி அவர் பலன் சொல்லான்னு என்கிட்ட கேட்டா, சொன்னவர் யாரோ அவர்கிட்ட போய் கேளு, எங்க சார் சனிப்பெயர்ச்சி வந்தது உங்களுக்குன்னு. அவரு ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை காமிப்பார், இதை பார் இதை போட்டு பத்தியா திஸ் இஸ் கரெக்ட்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஒத்துப்பேன். திருநள்ளாறுலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. திருநள்ளாறு மட்டும் இல்ல, நவகிரக கோயில் எல்லாத்திலுமே வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா நவகிரக கோயில், எல்லா முக்கியமான ஸ்தலங்கள், சவுத் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாமே வந்து வாக்கியம் தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கியத்துல ஒரு 7-8 பேர் பப்ளிஷ் பண்றாங்க. கடலூர்ல இருந்து ஒண்ணு வருது, சிவாச்சாரியாலாம் சேர்ந்து நடத்துறாங்க. அப்புறம் நம்ம பாம்பு பஞ்சாங்கம், அது ரொம்ப வருஷமா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கு, ராமநாதபுரம் பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கு. ராமநாதபுரம் சமஸ்தானத்து ஆதரவோட அவங்க பண்றாங்க அங்க. ஸ்ரீரங்கம் குட்டி சாஸ்திரிகள் பஞ்சாங்கம் ரொம்ப ஃபேமஸ். அது தவிர திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறது. திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம், அதுல இந்த விழாலாம் ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. எந்தெந்த தேதியில எந்த கோவில் என்ன விழாங்கிறது வந்து எல்லா பஞ்சாங்கத்திலயும் வரும். பட் அந்த பக்கத்து கோவில், நெல்லை மாவட்டத்து கோவில்ல நடக்கிற விழா எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா திருநெல்வேலி பஞ்சாங்கம். நான் எல்லாமே ஒண்ணு ஆயிடுவேன், பாரபட்சமே கிடையாது எனக்கு. எல்லா பஞ்சாங்கமும் ஒண்ணு இருக்கு என்கிட்ட. ஒரு கிட்டத்தட்ட 17 பஞ்சாங்கமோ 14 பஞ்சாங்கம். இப்ப சிலதெல்லாம் வர்றது இல்ல. முன்னால சேலத்துல இருந்து இன்னொன்னு வந்துடுறது, அது இப்ப வரல, என்னன்னு தெரியல. நிறைய பப்ளிஷர்ஸ் பண்றாங்க. நான் எல்லாத்துலயும் ஒண்ணு வாங்கி வச்சு அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பாரிசன் பண்ணி முகூர்த்த தேதி தயாரிப்பேன். இந்த பஞ்சாங்கத்துல கொடுக்குற டேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முகூர்த்த தேதிக்கு டைமிங் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். டேட் அதுதான் இருக்கும். ஏதாவது ஒரு பஞ்சாங்கத்துல கொடுத்த டேட்டை மட்டும் தான் எடுத்துப்பேன். நானா டேட்டை சொல்ல மாட்டேன், டைமிங்கை மட்டும் நான் மாத்துவேன். சிலதெல்லாம் பஞ்சக சுத்தத்துக்காக, லக்னத்துக்காக. அந்த மாதிரி எல்லா பஞ்சாங்கத்திலையும் வாக்கிய பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிற ஒரு தகவல் என்னன்னா, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி. அடுத்த மாசி, இப்ப நடக்கிறது மாசி 10, அடுத்த மாசி 12 மாசம் 12 நாள் இருக்கு சனிப்பெயர்ச்சிக்கு. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 9லும் 10லும் சந்திரன் இருப்பதால் யோகம். 5 குடைவன் 9ஆம் இடம் சென்றதால் மிகப்பெரிய நன்மை. வியாபாரத்தில் உள்ள மீன ராசினருக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் கிடைக்கும், பெருசா கிடைக்கும், பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பண பரிவர்த்தனைகள் திட்டமிட்டபடி அழகாக நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கலில் எந்தவித தடையோ தாமதமோ சிக்கலோ இருக்காது. சொன்ன இடங்களிலிருந்து சொன்ன நேரத்திலே சரியாக பணம் கைக்கு வந்து சேரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வரும். திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். வெகு விரைவில் திருமண தேதி முடிவு செய்யப்படும். மறந்துடாதீங்க, அடுத்த வாரம் 3 நாள் கிரிவலம் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், புதன்கிழமை சிவராத்திரி, வியாழக்கிழமை அமாவாசை. செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் தங்கி இருந்து திருவண்ணாமலையில எல்லாரும் கிரிவலம் பண்ணுங்க. 3 நாள் முடியலன்னா சிவராத்திரிக்கு மட்டுமாவது பண்ணுங்க. வாழிய செந்த